இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும் என்று நாம் தியானித்தோம். எப்படி நாம் அவரோடு ஐக்கியம் வைத்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஒளியிலே நடந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் ஒளியாக இருக்கிறது போல அந்த ஒளியான தேவனிடத்திலே நாம் ஐக்கியமாக இருக்க முடியும் என்று நாம் கடந்த நாளிலும் தியானித்தோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் வழியாக நாம் அவரோடு கூட பேசவும், அவரோடு கூட உறவாடவும், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கவும் முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேடும் பொழுதெல்லாம், நாம் வேண்டிக் கொள்ளுகிற பொழுதெல்லாம், நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அப்போது நம் ஜெபத்தின் வழியாக நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். அவர் நம் அருகிலே இருக்கிறார், நம்மோடு கூட உறவாட ஆசையாக இருக்கிறார், நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும், உன் உள்ளத்திலே நான் வர வேண்டும், உன்னிலே வாசம் பண்ண வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறார். இதோ நான் வாசித்தது போல, இதோ வாசற்படியில் இன்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அதில் பிரவேசித்து அவனோடு கூட தங்குவேன் என்று சொன்ன தேவனானவர் நாம் ஆசையோடு நம் அவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது தேவன் சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிறப்பட எல்லா ஜபத்துக்கும் என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் எப்பொழுதும் அங்கே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவனோடு கூட உறவாட முடியும், அவரோடு கூட ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள முடியும். நியாயப்பிரமாணத்தினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களும் தேவனோடு கூட நேரடியாக பேசவோ, அவருடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவோ அல்லது பாவ அறிக்கையை செய்யவோ முடியாது. கிருபாசன தண்டையிலே செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் தேவையாக காணப்பட்டார். அந்த பிரதான ஆசாரியன் மூலமாகத்தான் அவர்கள் வேண்டுதல் செய்யவோ, மன்றாட்டுகளை சொல்லவோ அல்லது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யவோ முடியும். தேவனோடு கூட உறவாடவோ, அவரோடு கூட பேசவோ ஒரு பிரதான ஆசாரியன் அவருக்கு தேவைப்பட்டது. நம்ம மோசே சீனாய் மலையிலே தேவனோடு கூட பேசும் பொழுது அந்த ஜனங்களும் அந்த மலையின் அடிவாரத்தில் இருந்து தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த மலையின் அடிவாரத்திலே இருக்கும் பொழுது அவர் தேவனுடைய சத்தத்தை, தேவன் அந்த சீனாய் மலையில் அவர்களோடு ஜனங்களோடு கூட பேசும்போது அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் மோசேயோட சொன்னாங்க, மோசே நீரே தேவனுடைய வார்த்தைகளை கேளும், நீரே தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை எங்களுக்கு சொல்லும், நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று அவர்கள் பயத்தோடு காணப்பட்டார்களாம். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் தேவனோடு கூட பேசவோ, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடவோ ஒரு பிரதான ஆசாரியன் அந்த நாட்களிலே தேவைப்பட்டான். அந்த பிரதான ஆசாரியன் மூலமாக தான் தேவனோடு உறவாட முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இப்பொழுது இந்த கிருபையின் நாட்களில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனோடு உறவாட முடியும், அவரோடு கூட பேச முடியும். எப்படி மோசேயோடு தேவன் பேசினாரோ, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனோடு பேசி அவர்களுக்கு பதில் கொடுத்தாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனோடு கூட உறவாட முடியும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால்
நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பிரியமானவர்களே, நமக்காக பரிந்து பேசுகிற, நம்முடைய பாவங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடியால் நம்மை போலவே பாடுபட்டு நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பரலோகத்தில் ஏறி இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அவரும் நமக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார். நாம் பார்த்தது போல, தேவனே, நான் உம்மிலேயும் நீர் என்னிலும் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க நான் விரும்புகிறேன். நான் இருக்கிற இடத்தில் இவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னபடி தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் மூலமாக, நாம் ஜெபத்தின் மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவோடும் நாம் பிதாவோடும் ஐக்கியங்களை வைத்து கொள்ள முடியும். அதே எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்னால அவர் மூலமாய் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த பரம கிருபாசன தண்டையிலே சேர முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபத்தின் மூலமாகவும் நாம் ஆராதனையின் மூலமாகவும் அவரோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள முடியும். அவரோடு கூட பேச முடியும். அவரோடு கூட உறவாட முடியும். நாம் எந்த அளவுக்கு அவரோடு கூட உறவாடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஐக்கியம் இருக்கும். அப்போ ஜெபம் நம்ம எந்த அளவுக்கு நாம் அவரை தேடுகிறோமோ, ஜெபத்தின் மூலமாக தேடுகிறோமோ அந்த அளவுக்கு ஐக்கியம் வைத்துக்கொள்ள முடியும். நமக்கு ஒரு நண்பரோ உறவினர்களோ இருக்கும் பொழுது அவருடைய கான்டாக்ட், அதாவது அடிக்கடி நாம் அவரோடு தொடர்பில் அல்லது கான்டாக்டில் இருந்தால்தான் நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு அல்லது ஐக்கியம் நிலைத்திருக்கும். அதே போல் நம் ஜெபத்தை நம்ம விட்டு விட்டோம் என்றால் அவருடைய ஐக்கியம், அவருடைய உறவு ஒரு தொடர்பில்லாமல் போய்விடும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அதற்காக நாம் தேவனை நோக்கி பிரார்த்திப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மோடும் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாங்கள் ஐக்கியம் வைத்து கொள்ள முடியும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் இணைக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் நீர் இருக்கிறீரே சுவாமி. நீர் இருக்கிற இடத்தில் நாங்களும் உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நீங்கள் விரும்புகிறீங்களே சுவாமி. அல்லேலூயா. அந்த விருப்பத்தை நாங்கள் அப்பா அறிந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே உம்மை தேடுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சத்தியத்தை கர்த்தாவே பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். மீட்பர் பாதம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.